அன்பிற்கினிய தோழமைகளுக்கு வணக்கம். முன்பு ஏற்கனவே ஒரு வீடியோ பதிந்திருந்தேன். விரைவில் சம்பள உயர்வு, எப்படியாவது இந்த சம்பள உயர்வை தேர்தலுக்கு முன்னாடி பெற்றுடணும் அப்படின்ட்டு மிகுந்த சிரமத்துக்கு இடையில் நிறைய விஷயங்கள் வியூகம் வகுத்தோம், போராடினோம். தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆணையெல்லாம் பெற்றோம். அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நிறைய தொழிற்சங்கங்கள் நமது பணியாளர்களுக்கு இந்த தேர்தலுக்கு முன்னாடி எப்படியாவது சம்பளம் பெறணுன்ற ஒற்றை நிலைப்பாட்டில் எல்லாரும் குறிக்கோளாக இருந்தாங்க. அதன் அடிப்படையில் அனைத்து தொழிற்சங்க கூட்டம் கூடி இந்த 6ஆம் தேதி ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டம் நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். எப்படி சொல்கிறதுனா, இந்த தெய்வம், இந்த பிரபஞ்சம், அதாவது உணர்ச்சி மிக்க தமிழகம் முழுவதும், சென்னை முதல் கன்னியாகுமரியிலிருந்து அனைத்து தோழமைகளும் சென்னை வந்து அந்த அரசாணையை பெறணும்னு அந்த ஆண்டவன் என்று எழுதி வைத்தார் போல். என்னடா இது, போராட்டத்துக்கு போகிறோம், எப்போ நம்மளுக்கு விடிவுன்னு நினச்சின்னு இருந்தோம். இன்று அந்த சம்பள உயர்வு வந்தது, அரசாணை கிடைக்கப்பெற்றது. மற்றற்ற மகிழ்ச்சி. இதற்காக உழைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும், தொழிற்சங்க தோழமைகளுக்கும் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். என்னங்க இது நல்ல சம்பளமா, நல்ல சம்பளம் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட்டெல்லாம் இருக்கும். 1000 பேர் 1000 சொன்னாலும் உங்களுக்கு நமக்கு என்ன அடிப்படை ஊதியம், எப்படி பேசிக் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, நம்ம கடையில் எவ்வளோ கார்டு, என்னென்ன படிகள் இருக்குது அப்படின்னு தோழமைகளாகிய நீங்கள் முதல்ல அறியணும். அதுக்காக இந்த வாட்ஸ்அப் தளங்களில் ஒரு கூகுள் ஷீட் ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் உங்களுடைய பழைய ஜியோவில் நம்ம வாங்குகிற சம்பளமும் புதிய ஜியோ வாங்குகிற சம்பளமும் நீங்களே டைப் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஊதிய உயர்வு வரும் அப்படின்றத நீங்களே டைப் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த காணொளி முடிவில் நான் அந்த விஷயத்தை அனுப்புகிறேன். தோழமைகளே, இந்த அரசாணையில் முரண்பாடு இருக்கா? இருக்குது. என்னென்னலாம் களையணும், எல்லோரும் சேருவோம், உட்காருவோம், பேசுவோம். நம்மளுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் விட்டு போயிருக்கு, எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு மிகுந்த பாதிப்பு ஏற்படுதுன்னு கூட்டமைப்பு வாயிலாக கூட எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு மனு தயார் செய்து அடுத்த கட்டமாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம நோக்கி போக முடியும். சிலர் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. மனித இயல்பு, அதை மறுக்க இயலாது. எனவே தோழமைகளுக்கு இன்றைய வாழ்வு நிலைக்கு கேட்ட இது சம்பளமா அப்படின்னா $1,000,000 கொஸ்டின். இன்றைக்கி ஒவ்வொன்றும் எவ்வளோ விலை விற்குது, என்ன ஏது அப்படின்ற விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஒரு 15% ஊதிய உயர்வு கொடுத்துருக்காங்க. புதிதாக சேர்ந்த பணியாளர்களுக்கு சில சலுகைகள் இருக்குது, அதையெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதியம் அப்படின்றத 3 ஆண்டுகளுக்கு நம்ம அதை மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சூப்பராக கிடைக்கும். அதெல்லாம் நம்ம ஃபர்தராக என்னென்னு நம்ம பார்ப்போம். ஊதியம் கிடைச்சதா? கடந்த முறை 10 மாதத்தை இழந்தோம் ஊதியமே வாங்காமல். இந்த முறை கரெக்டாக நம்ம எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி எண்ணங்கள் ஒன்று கூடியது, நமது கோரிக்கைகள் நிறைவேறியது அப்படின்றதான் நம்ம அதை எடுத்துக்கணும். விமர்சனம் செய்வோர் விமர்சிக்கட்டும். அதாவது வாட்ஸ்அப்பில் கருத்து போடுவாங்க, ஃபேஸ்புக்கில் கருத்து போடுவாங்க. பட் உண்மையாகவே உங்களை சிந்திங்க. இந்த இதுக்காக நாம் என்ன பண்ணோம், நம்ம என்ன பங்கெடுத்தோன்னு இன்றைக்கி சிந்தித்தாலும் நாளும் வருங்காலத்தில் நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நாமெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. இன்னோட இது முடிந்து போகலை. இந்த அரசாணை சம்பந்தமாக என்னென்ன டிஸ்பியூட் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தொழிற்சங்க தலைவர்களும் சீர்தூக்கி பார்க்கணும். இந்த நேரத்தில் யாருக்கு நன்றி சொல்லணும்னா, நிச்சயமாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருக்கும், அரசு செயலாளருக்கும், தமிழக அரசுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் உண்மையாகவே இந்த அரசாணையை தேர்தலுக்கு முன்பு இந்த பணியாளர்களுடைய வாழ்வாதாரம் சிறிதளவு கொஞ்சம் உயர்த்ததுக்காக இந்த அரசாணை வெளியிட்டதற்கு மற்றற்ற நன்றி. இந்த விஷயம்லாம், இந்த கோப்பெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு அப்பப்போ உங்ககிட்டயே நான் தகவல் பரிமாறிக்கினேன். இருந்தாலும் சிறப்பான ஒரு நல்ல ஊதியத்தை வியூகம் அமைத்து ஒன்றுபட்டு நம்மளுடைய ஒற்றுமையால் நம்ம விரைவில் பெறுவோம். நமது சலுகைகள்லாம் எங்கெங்கேயோ இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாம் ஒன்று கூடி நம்ம ஒரு மனதாக நம்ம எண்ணிய எண்ணம் நிறைவேறணும். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை விட பெரிய பெரிய விஷயம்லாம் நம்ம அச்சீவ் பண்ணலான்னு இந்த நேரத்தில் சொல்லி, தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடை தோழமைகளுக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, மற்றபடி உங்களுக்கு என்னென்ன கருத்து இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லுங்கள். நாம் அது எல்லாமே சிறப்பான முறையில், ஒரே நாளில் எல்லாமே மாறிடாது, படிப்படியாக தான் எல்லாம் மாறும். தோழமைகளே, இன்றைக்கி லீவ் நாள்,
போராட்டம் நடக்குமா நடக்காதா, அதுக்குள்ளே அரசாணை வந்துடுமா அப்படின்லாம் நிறைய எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் எல்லோரும் சென்னையில் இன்றைக்கி ஒன்று கூடி நம்ம எல்லாரும் சந்தித்து பேசினதில் மட்டற்ற மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தொழிற்சங்க கூட்டமைப்பு தோழமைகளுக்கும் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. விரைவில் நல்ல ஒரு விஷயத்தோடு சந்திப்போம். நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. சிறப்பான முறையில் அரசு பணியை நம்ம மக்கள் பணியை செய்வோம். நல்லதே நடக்கும். நன்றி தோழமைகளே. அன்புடன் பா. தினேஷ்குமார், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம். நன்றி தோழர்களே. ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். இறுதி வெற்றி நமதே, இறுதி வெற்றி நமதே. நன்றி தோழமைகளே.